விட எனக்கு காஞ்சனாவும் நம்ம கஜேந்திரன் சார் தான் ஃபுல் டைம் என் கூடயே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம காஞ்சனாவோட வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கம், அதனால டக்குன்னு வந்துடுவாங்க. அதை விட இவங்க 2 பேரும் வந்தால் அவங்களுடைய பேச்சில் ஒரு டைமாவது ரஜினி சார் பற்றி ஏதாவது ஒரு விஷயம், ரஜினி சார் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி பண்ண சொன்னாருமா, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் நாங்கள் அங்கே போனோமா, ரஜினி சாரோட கோயிலுக்கு போனோம், அங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறப்போ எனக்கு அவர் கூட ரொம்ப காட்டாக்டில். ஒரு நாள் கிளாஸ் எடுத்தீங்க சார், என் தம்பி பவானீஸ்வரியுடைய ஹஸ்பண்டுக்கு எனக்கு. அப்போ நினச்சிட்டு அதனால் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம மேலே நின்றுட்டு இருந்தோம், இப்போ நம்ம உட்காந்து கேட்குறோம், பரவாயில்ல, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் ரொம்ப அழகாக அந்த ஹவுஸ் பற்றி, அப்போ தான் எனக்கு ஹவுஸ் காமிச்சுன்னா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஹவுஸை பற்றி அவங்க ரொம்ப அழகாக சொன்னது எனக்கு. அது மூலமாக என்ன, அப்போ ஏர்னிங் பற்றி நம்ம பேசவே இல்லை, ஹவுஸ் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எனக்கு ரஜினி அவர் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கரியருக்காக நீங்கள் மேலே போகிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நல்லா இருக்கும். நாம எல்லாருமே இப்போ ஒரு பிஎன்பி மெட்லைஃபுடைய ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சார் எல்லாம் முரளி சார் சொல்கிற மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம். அது சார் நான் 74 கஜேந்திரன் சொல்கிறோமா, சீக்கிரமா அப்படின்பாரு. ஐயோ இந்த போட்டு இப்படி விரட்டுறாருன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் அது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தானே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். ரஜினி சார் ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுவோம் சார், கண்டிப்பாக கொண்டு போவோம்.